மனிதர்கள் இந்த திரைப்படம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்களில் ஒரு படம் பண்ணி அதை வெளியே கொண்டு வரது எவ்வளோ சிரமன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம பண்ற எல்லா திரைப்படைப்புகளும் சூப்பர் ஹிட்டாக ஆகுறதில்ல, பார்க்குற எல்லாருக்கும் பிடிக்கிறதாவும் நம்ம சொல்லிக்கிறதுக்கு இல்லை. இந்த படம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்ல ஷூட் பண்ணும் ஒரு நைட்டில் நடக்கிற அந்த கதை கிட்டத்தட்ட 25 நாள் அந்த ஷூட் பண்ணி 20 நாள் ஷூட் பண்ணோம். ஆனால் அதுக்கு 20 நாள் அதை ரிஹர்சல் பண்ணோம். எங்களுக்கு யாருமே தெரியாது, எங்களுக்கு யாருமே அறிமுகம் கிடையாது. ஒரு 20 நாள் தனியாக ரிஹர்சல் பண்ணதுனால தான் ரிஹர்சல் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மட்டும் இல்லை. இந்த ரிஹர்சல் எங்கெங்க லொக்கேஷன்ல இங்க ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்களோ அந்த லொக்கேஷன்ல அந்த நேரத்தில் போயிட்டு பண்ணோம். ஸோ அதனால தான் அடுத்தடுத்து எங்களை ஷூட் பண்ணும்போது ப்ராப்பராக பண்ண முடிஞ்சது. ப்ராப்பராக பண்ணியிருக்கோம் நம்புறோம். இன்னைக்கு பெரிய பட்ஜெட் படங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு வரவேற்பு எங்களை மாதிரி சின்ன பட்ஜெட் படங்களுக்கு வரவேற்பு ரொம்ப கம்மியா இருக்கு. மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாலுமே அவங்க திருப்பி கொடுத்துருவாங்க, சரியா இருக்கா சரியா இல்லையான்னு சொல்லிட்டு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய படம் பாகுபலின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய படம் டெக்னிக்கலா எந்த ஒரு குறையும் கிட்ட ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு வரவேற்பு. பட் அதே மாதிரியான படம் தான் யாத்திசன் நம்ம தமிழ் படம் வந்து தமிழ் மன்னரை பற்றி ஒரு படம் வந்தது. ஸோ ஒரு வாரத்தில் அது வெளியே போயிடுச்சு. ஸோ அது எங்க நடக்குது எங்க தப்புன்றது எங்களுக்கு சரியா தெரியல. மவுத் ஸ்டாக் வச்சு நாங்கள் படத்துக்கு போறோம், பேப்பர் பார்த்து படத்துக்கு போறோம். இதுக்கு அடுத்து அந்த படத்தை கொஞ்சம் நிக்க வச்சிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா போயிருக்குன்றதே அவங்க சொல்ல வரும். தவறா புரிஞ்சுக்காண்டா. ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் தான். இப்ப மனிதர்கள் வந்திருக்கு, எனக்கு பிடிச்ச நிறைய பேர் வரவேற்பு கொடுத்தா பிடிச்சிருக்கு. மக்கள் கிட்ட போய் சேர்ந்துட்ட பிறகு அவங்க அதை ஏத்துக்கிறாங்க இல்லையன்றது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான். நம்ம யாரையும் திணிக்கவும் முடியாது. இப்ப இங்க இருக்கிறவங்களுக்கே பாதி பேர் பிடிச்சிருக்கலாம், பாதி பேர் பிடிக்காம இருந்திருக்கலாம். நம்ம அது நாங்க ஒரு படைப்பை கொடுத்துட்டோம், நீ கண்டிப்பா ரசிச்சாகணும்னு சொல்லி திணிக்கிறதுக்கான வழி எங்களுக்கு இல்லை. அது என்னன்றதை எது ஆனஸ்டா இருந்தாலும் போதும். நீங்க என்ன உண்மை உங்களுக்கு பட்டிருக்கோ அது தவறாம இருக்கலாம், அது தவறாம இல்லை. எங்களுக்கு தெரிஞ்சா எங்களால் முடிந்தா இந்த படைப்பை நாங்கள் கொடுத்துருக்கோம்.